கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேக்கப் வித் காட் என்ற டெய்லி டிவோஷன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் உள்ள கடைசி பகுதியை தியானிப்போம். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. இந்த வசனத்தில் 2 பேரை பற்றி பார்க்குறோம். ஒன்று தாவீது, இன்னொன்று சவுல். சவுலுக்கு கையில் சுரமண்டலம் இருக்குதுன்னு பார்க்குறோம், சவுளுடைய கையில் ஈட்டி. இப்போ இன்றைக்கு நம்முடைய கையில் என்ன இருக்குது, இதை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். இப்போ சிலர் பழைய நாட்களில் சிலர் சொல்லுவாங்க, அவன் கையிருப்பு சரியில்லை. அப்படின்னா என்ன, அவன் கையில் இருக்கக்கூடிய காரியங்கள், அவன் செயல்படுற காரியங்கள் சரி கிடையாது. அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீது அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு அவன் பாடல்களை பாடிக்கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டே அவன் இருந்திருக்கிறான். ஆனால் சவுளுடைய காரியத்தை பார்க்கும்போது அவன் கையில் ஈட்டி மற்றவர்களை காயப்படுத்துகிறது, கொல்லுகிற இந்த காரியங்கள்லாம் அவன் இருந்திருக்கிறான். அப்போ இன்றைக்கு நம்முடைய போராயுதங்கள் மாம்சம் அல்ல, தேவ பலனேன்னு வசனம் இருக்குது. அப்போ நம்முடைய கையில் நம்ம எப்படி காரியங்களை டீல் பண்ணுறோம். இப்போ ஒரு போராட்டத்தில் நம்ம இருக்கோம், ஒரு பிரச்சனையில் நம்ம சிக்கி இருக்கிறோம். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம அதை தாண்டி வர்றதுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறோம், எதை நம்ம அந்த காரியத்தை டீல் பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருக்குது. தாவீது சுரமண்டலத்தை வைத்திருக்கலாம். இப்போ ஒரு அம்மா அவங்களுக்கு பெரிய தாளந்தெல்லாம் இல்லை, ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கு ரொம்ப விருப்பம். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூட்டத்துக்கு ஆனால் அவங்களுக்கு நல்லா சிரிக்கக்கூடிய தாளந்து உண்டு, நல்லா ஸ்மைல் பண்ணுவாங்களாம், காது கொஞ்சம் கேட்காது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஆட்கள் வர்ற முன்னாலேயே அவங்க நின்றுக்கிட்டு வர்றவங்கள பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுவாங்களாம். திரும்ப போகும்போது அவங்கள பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுவாங்க. இது அவங்க மனசுக்கு அவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னா, எனக்கு முடிஞ்சது இதுதான், என் கையில் என் கெப்பாசிட்டி இவ்வளவுதான், அதனால் அதை அவங்க ரொம்ப தவறாமல் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது அந்த பாஸ்டர் ரொம்ப நோட் பண்ணிக்கிட்டு பிறகு சொன்னாரா, இந்த அம்மா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தாளந்தை அவ்வளவு ஜாக்கிரதையாட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க கை பலன் அவ்வளவுதான், அதை அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இதே போல் நாமும் இன்றைக்கு நம்முடைய காரியங்களை நம்ம எப்படி டீல் பண்ணுறோம் நம்ம யோசித்து பார்ப்போம். முறுமுறுத்து கோபப்பட்டு வேதனைப்பட்டு அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா, அல்லது கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிரப்பப்பட்டு நம்ம கர்த்தரையே சார்ந்து அவரையே பற்றி கொள்ளுகிறோமா. நம்முடைய என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர்னு சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய விரல்கள் இன்னைக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம கர்த்தரை துதிக்கிற. இப்போ தாவீது பார்த்தா விரல்களை வைத்து அவன் சுரமண்டலத்தை வாசித்து கர்த்தரை துதித்து கொண்டே இருந்திருப்பான். அப்போ இதே போல் நாமும் இன்றைக்கு பாடல்களை நன்றாக பாடி, நம்ம இப்போ பார்த்தோம் நீதிமானோ பாடி மகிழுகிறான்னு இந்த 2-3 நாளையில பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த நீதிமான் பாடி மகிழுகிறான். அதே போல் நாமும் கர்த்தரை பாடி துதித்து கொண்டே நம்முடைய போராட்டங்களை எல்லாம் நம்ம மேற்கொள்வோம். யோசபாத்தும் அதே மாதிரி தான் பண்ணாரு. அந்த ராஜா எதிரிகள் வரும்போது 3 ராஜாக்கள் அவனுக்கு எதிராக வரும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, பாடல்களை ஏற்படுத்தி அவங்க கூட யுத்தத்துக்கு அனுப்புகிறான். முன்னால் போகிறது பாட்டுக்காரங்க. அப்போ அவங்க பாடிக்கொண்டே போகும்போது துதித்து கொண்டே போகும்போது அங்கே எதிரி கூட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களே ஒன்றுக்கொன்று மோதி இறந்துடுறாங்க. இதே போல் கர்த்தர் நாம் பாடல்களை பாடிக்கொண்டே கர்த்தரை துதித்து கொண்டே அவருடைய துதியினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு, அப்படியே இந்த துதியினால் நிரப்பப்பட்டு அவருடைய ஜீவ வசனங்களை நம்முடைய கைகளிலே நம்ம உறுதியாய் பிடித்து கொண்டு அப்படியே நாம் முன்னேறி செல்லும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குவார். நாம் ஜெயம் பெற்றவர்களாய் இந்த போராட்டங்கள் எல்லாம் மேற்கொண்டவர்களாய் நம் நித்திய ஜீவனை நாம் சுதந்தித்துக் கொள்வோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தேவனே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ பலனை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே, உமக்கென்று உத்தமமாய் நாங்கள் ஜீவிக்க, உண்மையாய் நாங்கள் செயல்பட ஆண்டவரே, எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் கர்த்தர் எங்களுக்கு படிப்பித்து தந்து
ஆண்டவரே உம்மை துதித்து கொண்டே பாடிக்கொண்டே நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு பரிசுத்தமான கைகளை ஆண்டவரே உமக்கு நேராக உயர்த்தி உம்மை துதிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றிவிடும். உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.